அதாவது நமது மனைவி தர்மபத்தினி கர்ப்பமாக இருக்கா, நமக்கு குழந்தை பிறக்க போறது அப்படின்னா, இந்த பதிக்கு அதாவது கணவனுக்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்கா, அவன் இதை தான் செய்யலாம் இதை தான் செய்யக்கூடாது அப்படின்னு ஏதாவது சாஸ்திரம் சொல்றதா அப்படின்னா சொல்றது. முதல் கர்ப்பமா இருந்தா 3 மாசம், 3 மாசம் ஆயிடுத்து அப்படின்னா, குழந்தை உண்டாகி 3 மாசம் ஆயிடுத்துன்னா அதுல இருந்து அவனுக்கு சில நியமங்கள்லாம் சாஸ்திரம் சொல்றது. தீக்ஷா அப்படின்னு பேர். அவன் அப்புறம் 3 மாசம் ஆயிடுத்துன்னா அதுல இருந்து ஜனனம், குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவன் சமுத்திரத்துல போய் ஸ்நானம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மலை ஏறக்கூடாது. மலை ஏறி போய் ஏதோ ஒரு தெய்வத்தை தரிசனம் பண்ணணும், மலை ஏற வேற ஏதோ காரணத்துக்காக மலை ஏறுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. சமுத்திரத்துல நீராடக்கூடாது. ரொம்ப வெளிதேசங்களுக்கெல்லாம் போகக்கூடாது. அப்ராடு போறது அப்படிங்கிறதெல்லாம் தவிர்க்கணும். தீட்சைன்னு சொல்லி க்ஷவரம் பண்ணிக்காம இருக்கணும், வபனம் பண்ணிக்காம தீட்சை இருக்கணும். இப்படின்னு பல நியமங்களை நமது தர்மசாஸ்திரங்கள் சொல்றது. அதே மாதிரி ஸ்ராத்தத்துல போய் புறத்தியார் பண்ணக்கூடியதான தவசத்துல ஸ்ராத்தத்துல போய் சாப்பிட்றது, இதை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பல நியமங்களை கர்ப்பிணி பதிக்கு, கர்ப்பிணி பதின்னு பேரு அந்த கணவனுக்கு, அவனுக்கு பல நியமங்களை சாஸ்திரங்கள் விதிக்கிறது. ராமராம்.